அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம், காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம். ஸோ அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கல்வி தொடர்பான டிஜிட்டல் முயற்சிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ நிறைய ஸ்கீம்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இவ்வளோ நேரம். ஸோ இதுக்கடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னென்னா, டிஜிட்டலாக எஜுகேஷனில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அரசு நடைமுறைப்படுத்துது, என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பற்றி பேச போகிறோம். ஸோ அதில் ஒன்று தான் நிஸ்தா அப்படின்னு சொல்கிறோம், நேஷ்னல் இனிஷியேட்டிவ் ஃபார் ஸ்கூல் ஹெட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஹோலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான ஒருங்கிணைந்த பள்ளி மற்றும் பயிற்சி திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பயிற்சி திட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய போகிறாங்கன்னா, ஒரு தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியருக்கும் இணைய வழியாக பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த நிஸ்தா திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய 4.2 மில்லியன் ஆசிரியர்களை உள்ளடக்கிய உலகின் மிகப்பெரிய திறன் மேம்பாட்டு திட்டமாக இந்த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4.2 மில்லியன் ஆசிரியர்களை உள்ளடக்கி அவங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரைனிங்ஸ் கொடுத்து அதன் மூலமாக ஒரு தரமான கல்வியை இந்தியாவில் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த திட்டத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எப்போ இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னா 2019 ஆகஸ்ட் மாதம் தான் இந்த நிஸ்தா திட்டம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த திட்டம் என்னென்னா இந்த துருவ் திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். பிரதான் மந்திரி புதுமையான கற்றல் திட்டம், இன்னோவேட்டிவ் லேர்னிங் ப்ரோக்ராம் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க. பிஎம் இன்னோவேட்டிவ் லேர்னிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை யார் சார் இனிஷியேட் பண்ணுறாங்கன்னா, இஸ்ரோ தான் இந்த திட்டத்தை அறிவிக்கிறாங்க. 10 அக்டோபர் 2019 இந்த திட்டமானது அறிவிக்கப்படுது. இந்த திட்டத்தில் கலை மற்றும் அறிவியல் திறன்களில் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டுக்கு 60 மாணவர்களில் தேர்வு பண்ணி அவர்களுடைய கலை மற்றும் அறிவியல் திறன்களில் வெளிக்கொண்டு வருது. அதாவது மாணவர்கள்கிட்ட நிறைய திறன்கள் இருக்கும், அதை வெளிக்கொண்டு வந்து அதன் மூலமாக சமூகத்தை முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் தான் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த திட்டம் 2019 இந்த திட்டம் தொடங்கப்படுது. இந்த திட்டத்தை இஸ்ரோ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது ஷாகுன் போர்ட்டல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஷாகுன் போர்ட்டல் அப்படின்றது என்னென்னா, இது வரைக்கும் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்கு இல்லையா, கல்வி தொடர்பான நிறைய இணையதளங்களாக இருக்கலாம், நிறைய பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கலாம். இப்போ இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்ஸையும் ஒரு சிங்கிள் அம்பர்லா கீழே ஒரு குடையின் கீழே கொண்டு வரப்படக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஷாகுன் போர்ட்டல் அப்படின்னு சொல்கிறோம். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆன்லைன் ஜங்ஷன் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பள்ளி கல்விக்கான உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தளம் அப்படின்னா இந்த ஷாகுன் போர்ட்டல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீக்ஷா அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லாமே நம்ம ஒன் நேஷன் ஒன் அப்படின்ற மாதிரி வந்துருக்கு இல்லையா, ஒரே நாடு ஒரே திட்டம், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி, அந்த மாதிரியான ஒன் நேஷன் ஒன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், ஒரே நாடு ஒரே டிஜிட்டல் தளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோக்கத்தோடு வச்சு தான் இந்த ஒரு திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்போ தொடங்குறோன்னா செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 2017 இந்த திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம பார்த்துருப்போம், நம்முடைய பள்ளி புத்தகங்கள் எல்லா இடத்துலையுமே அங்கங்கே கியூஆர் கோடெல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த கியூஆர் கோடெல்லாம் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எதன் வழியாக ஸ்கேன் பண்ண முடியும்னா இந்த தீக்ஷா ஆப் மூலமாக தான் ஸ்கேன் பண்ண முடியும். இந்த தீக்ஷா ஆப்பில் நம்ம ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க, அதை செய்யலாம், இல்லை அது தொடர்பாக எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இது ஒரு பெரிய டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் தீக்ஷா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது ஸ்வயம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய திட்டமாக பார்க்கப்படுது. ஜூலை 9, 2017 கொண்டு வராங்க இந்த ஸ்வயம் திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். 6ஆம் வகுப்பிலிருந்து பிஜி முதுநிலை படிப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஸ்வயம்னு ஒரு போர்ட்டல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ட்டலில் நிறைய கோர்ஸ் இருக்குது, ஆன்லைன் கோர்ஸ் இருக்குது, யார் வேணாலும் அதை படிக்கலாம். அதில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டிங்கன்னா வீக்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆன்லைன் கிளாஸ் இருக்கும், ரெக்கார்டட் கிளாஸ் எப்போனா நம்ம பார்த்துக்கலாம். அதை பார்த்துட்டு அவங்க ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அசைன்மெண்ட்டை மேக் பண்ணணும், அதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஒரு 3 months 6 months டியூரேஷனில் ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஒரு சென்டரில் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதை எழுதிட்டு வந்தோடனே உங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவோம். அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் சேர்த்து அவர்களுக்கு ஒரு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கணும், ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஸ்வயம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா?
அதுக்கு அடுத்தது ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் 2019ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்டு. நம்ம இதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அப்படின்றத பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை டிஜிட்டல் கல்வி நிறுவனங்களாக மாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்டு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பிரதான் மந்திரி இ வித்யா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். இந்த பிஎம் இ வித்யா யோஜனா அப்படின்றது எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மே மாதம் 2020ஆம் ஆண்டு இந்த திட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 100 முன்னணி பல்கலைக்கழகங்களில் ஆன்லைன் கற்பித்தல் வசதியை கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த பிஎம் இ வித்யா யோஜனா அப்படின்ற திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பான டிஜிட்டல் தளங்கள் நிஷ்தாவாக இருக்கலாம், த்ருவாக இருக்கலாம், ஷாகுன் போர்ட்டலாக இருக்கலாம், இல்லை தீக்ஷாவாக இருக்கலாம், ஸ்வயமாக இருக்கலாம், ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்டாக இருக்கலாம், பிஎம் இ வித்யா யோஜனா அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அரசினுடைய டிஜிட்டல் முயற்சிகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அண்ணா IAS அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம்.